தமிழை நேசிக்கும் அனைவருக்கும் வணக்கம். இந்தியா போஸ்ட்ல இருந்து ஒரு புதிய ஜாப் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ஜாபுக்கு ஃப்ரெஷர்ஸ் அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. இந்த போஸ்டிங்ஸ்க்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், என்ன தகுதி, என்ன குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் செக் பண்ணிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலகிராம் சேனல் லிங்க் இருக்குது. அதுலேயும் இந்த மாதிரி நிறைய கவர்மெண்ட் அண்ட் ப்ரைவேட் ஜாப் அப்டேட்ஸ் கொடுத்துட்டு இருக்கும். மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்தியா போஸ்ட் பேமெண்ட்ஸ் பேங்க் ஐபிபிபின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட போஸ்ட் பேங்க். ஸோ இந்த பேங்க்கை பற்றி நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, நிறைய பேர் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டும் வச்சுருப்பீங்க. இந்த பேங்க்கில் தான் உங்களுக்கான வேலைவாய்ப்பு கொடுத்துருக்காங்க. என்ன போஸ்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸர் போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. இதற்கான இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் பாருங்கள். ஸ்டார்டிங் டேட் 21/12/2024 கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் டேட்டை பொறுத்தளவுக்கு 10/1/2025 வரைக்கும் நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. இப்போது எலிஜிபிலிட்டி பாருங்கள். என்ன போஸ்டிங்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அசிஸ்டண்ட் மேனேஜர் போஸ்டிங்கை தான் செக் பண்ண போகிறோம். ஸோ இதை பொறுத்தளவுக்கு ஸ்கேல் 1ல் கொடுத்துருக்காங்க. 20லேருந்து 30 வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய அனைத்து பிரிவினருமே நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கான போஸ்ட் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்தளவுக்கு நில் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த போஸ்ட்டுமே ஒரு ரெகுலர் போஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு கான்ட்ராக்டுவல் பேஸ் ஒர்க் கிடையாது, நிரந்தரமான அரசு வேலை. ஸோ என்ன டிபார்ட்மெண்ட்டில் என்ன ரோலில் எடுக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா டெக்னாலஜி ரோலில் எடுக்கிறாங்க. அசிஸ்டண்ட் மேனேஜர் ஐடி போஸ்டிங்ஸ் இருக்குது. மொத்தம் 54 வேக்கன்சி இருக்கிறதுல இதுக்கு தான் அதிகமான வேக்கன்சி. ஸோ இந்த போஸ்டிங்ஸ்க்கு தான் அப்ளை பண்ண போகிறோம். என்ன படிச்சிருந்தா இதுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஇ பிடெக் முடிச்சிருந்தா நீங்கள் அப்ளை பண்ணலாம். என்ன டிசிப்ளின்லன்னு பாருங்கள். கம்ப்யூட்டர் சயின்ஸ் சிஎஸில், ஐடியில், அதே மாதிரி கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸில், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங்கில், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெலகம்யூனிகேஷனில், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷனில், இந்த இன்ஜினியரிங் ஸ்ட்ரீம்ஸில் பிஇ பிடெக் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்கன்னா அப்ளை பண்ணலாம். இல்லைனா போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி பிஜி டிகிரி வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸில் முடிச்சிருந்தாலோ, ஐடியில் முடிச்சிருந்தாலோ, கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸில் முடிச்சிருந்தாலோ, இல்லை எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங்கில் முடிச்சிருந்தாலும் சரி, நீங்களும் இதுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ போஸ்ட் கிராஜுவேஷனை பொறுத்தளவுக்கு எம்சிஏ முடிச்சிருக்கவங்க கூட இதுக்கு எலிஜிபிள் தான். எம்சிஏ முடிச்சிருக்கவங்க கூட கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி உங்களுக்கு ஒரு 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பேங்க்லேயோ ஏதாவது ஒரு ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்லேயோ இருந்துச்சுன்னா உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸும் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதவங்களே அப்ளை பண்ணலாம். எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு 1 இயர் அப்படின்னா ப்ரிஃபரன்ஸ் மட்டும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இந்த போஸ்டிங்ஸை பொறுத்தளவுக்கு நீங்கள் வந்து ரெகுலர்லேயோ இல்லை ஃபுல் டைமாவோ படிச்சிருந்தால் மட்டும்தான் இந்த போஸ்டிங்ஸ்க்கு எலிஜிபிள், நீங்கள் அப்ளை பண்ண முடியும். செலெக்ஷன் ப்ரொசீஜரை பொறுத்தளவுக்கு ஒரு இன்டர்வியூ பேஸ் பண்ணி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்டர்வியூ பொறுத்தளவுக்கு அசஸ்மெண்ட் டெஸ்ட் இருக்கும், குரூப் டிஸ்கஷன் இருக்கலாம், ஆன்லைன் டெஸ்ட்டு கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வரக்கூடிய அப்ளிகேஷன்ஸை பொறுத்து. பட் ஆனால் டோட்டலாக பேசிஸ் ஆஃப் இன்டர்வியூ மட்டும்தான் இந்த போஸ்டிங்ஸ்னு சொல்லியிருக்காங்க. அதிகமான அப்ளிகேஷன்ஸ் வரும்பொழுது அதை ஃபில்டர் பண்ணுறதுக்காக இதில் ஏதாவது ஒரு ப்ராசஸ் அவங்க யூஸ் பண்ணவும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்தளவுக்கு 150 ரூபா எஸ்சி/எஸ்டி கேண்டிடேட்ஸும் அதர் கேண்டிடேட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே 750 ரூபா அப்ளிகேஷன் ஃபீஸாக வாங்குறாங்க. எல்லாத்தையும் நீங்கள் ஆன்லைனில் பே பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கான சேலரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கேல் 1 கேட்டகிரிக்கு 1,40,000 ரூபா வந்து அப்ராக்சிமேட் சிடிசி மந்த்லி வரும்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 1,50,000 ரூபா உங்களுக்கான சேலரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ போஸ்டிங்ஸ் கிடச்சது அப்படின்னா லைஃபே ஒரு செட்டில்டு ஆகிடும். ஸோ அப்ளை பண்ணுறதை பொறுத்தளவுக்கு IBBonline.comல தான் அப்ளை பண்ணணும். கீழே டிஸ்கிரிப்ஷனில் அதோட லிங்க்ஸ் எல்லாமே இருக்குது. மறக்காமல் செக் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுறதா இருந்தால் அப்ளை பண்ணிக்கோங்க. டவுட்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்லேயும் கேளுங்க. பிடிஎஃபோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது.